அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் திருவிவிலிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். நீங்க அதுல கிளிக் செய்து குரூப்ல சேர்ந்து கொள்ளுங்கள். இன்று ஜனவரி 4ஆம் தேதி திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 4வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 7, 8, 9 மற்றும் திருப்பாடல்கள் அதிகாரம் 1. இந்த வேத பகுதிகளை நீங்கள் உங்கள் திருவிவிலியத்தை கையில் எடுத்து அதிலிருந்து வாசியுங்கள். உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே இறை வார்த்தை வாசிக்க நாங்கள் வாஞ்சையோடு எழுந்திருக்கிறோம். தேவனே, இதோ உம்முடைய இறை வார்த்தை வாசித்து அதை புரிந்து தியானித்து எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்து உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, உம்முடைய வெளிச்சத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். தொடக்க நூல் அதிகாரம் 7. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களையெல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. 7 நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நோவாவின் வாழ்க்கையில் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டெழுந்தன. வானங்களில் மதகுகள் திறக்கப்பட்டன. 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து, தம் மனைவி, தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும், கால்நடைகளும், நிலத்தில் ஊர்வனவும், பறவைகளும், இறக்கைகளை உடைய யாவும், உயிருள்ள அனைத்தும் ஜோடி ஜோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவையெல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். 40 நாள்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது. மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகளெல்லாம் நீரில் மூழ்கின. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தன. நிலத்தில் ஊர்வன, பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், நிலத்தில் தவழ்வன, மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் ஆண்டன. தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்து போயின. மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்து பறவைகள், ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தனர். 150 நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. வெள்ளப்பெருக்கின் முடிவு. அதிகாரம் 8. கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள், கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார். வெள்ளம் தணிய தொடங்கியது. பேராழத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன. வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது. வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து 150ஆம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது. 7ஆம் மாதத்தின் 17ஆம் நாளன்று அரராத்து மலைத்தொடர் மேல் பேழை தங்கியது. 10ஆம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது.
10ஆம் மாதத்தின் முதல் நாளில் மலை உச்சிகள் தெரிந்தன. 40 நாள்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. 101 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்து வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றி இருந்தது. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது, நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள். உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா. மண்ணுலகில் அவை பன்மடங்காகட்டும். பூவுலகில் அவை பழுகி பெருகி பலன் தரட்டும். ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர். விலங்குகள், ஊர்வன, பறவைகள், மண்ணுலகில் நடமாடும் அனைத்தும் வகை வகையாக பேழையிலிருந்து வெளியே வந்தன. நோவா பலி செலுத்துதல். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல் இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. தொடக்க நூல் அதிகாரம் 9. நோவாவுடன் கடவுளின் உடன்படிக்கை. கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடம் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன்.
உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது. வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார். கடவுள் நோவாவிடம், எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார். நோவாவும் அவர் புதல்வரும். சேம், காம், எப்பேத்து ஆகியோர் பேழையிலிருந்து வெளிவந்த நோவாவின் புதல்வர். காம் கானானின் தந்தை. இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர். இவர்களில் இருந்துதான் மண்ணுலகு முழுவதும் மனித இனம் பரவியது. நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார். அவர் திராட்சரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார். கானானின் தந்தையாகிய காம் தன் தந்தை திறந்த மேனியராய் கிடப்பதைக் கண்டு வெளியே இருந்த தம் இரு சகோதரரிடம் அதை தெரிவித்தான். அப்பொழுது கேமும் எப்பேத்தும் ஒரு துணியை எடுத்து தங்கள் இருவரின் தோள்மேல் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் திறந்த மேனியை மூடினர். அவர்கள் முகம் எதிர்ப்பக்கம் நோக்கி இருந்ததால் தங்கள் தந்தையின் திறந்த மேனியை அவர்கள் பார்க்கவில்லை. நோவாவிற்கு போதை தெளிந்ததும் தம் இளைய மகன் தமக்கு செய்ததை அறிந்தார். அப்பொழுது அவர், கானான் சபிக்கப்பட்டவன், தம் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான். சேமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி, அவனுக்கு கானான் அடிமையாக இருப்பான். கடவுள் எப்பேத்து குடும்பத்தை பெருக செய்யட்டும், அவன் சேமின் கூடாரத்தில் வாழட்டும், அவனுக்கும் கானான் அடிமையாக இருக்கட்டும் என்றார். வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் நோவா 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவ்வாறு நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். இன்றைய தொடக்க நூல் 7ஆம் அதிகாரத்தில் மண்ணுலகின் மீது வெள்ளம் வந்து மண்ணுலகை முழுவதுமாக அழித்து விட்டது. 40 பகலும் 40 இரவும் பெருமழை பெய்தது. நோவாவும் அவருடன் பேழைக்குள் இருந்த விலங்குகளையும் தவிர வெளியே பூமியிலே வாழ்ந்த சதையுள்ள அனைத்தும் ஆண்டன. 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாவையும் அவருடன் இருந்தவர்களையும் நினைவு கூர்ந்து மழை பெய்வதை நிறுத்திவிட்டார். நீர்கள் எல்லாம் வடிந்து நிலம் காய்ந்த பிறகு ஆண்டவர் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த அனைவரையும் வெளியே அழைத்தார். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு மனிதரை முன்னிட்டு, இனி நான் நிலத்தை சபிக்க மாட்டேன் என்று கூறினார். தொடக்க நூல் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஆண்டவர் நோவாவுக்கும் அவருடைய புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறுவதாவது: ஒரு மனிதரின் இரத்தத்தை யாராவது சிந்தினால் அவருடைய இரத்தம் மற்றொரு மனிதரால் சிந்தப்படும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது கிடைக்கும். நாம் தீமை செய்தால் அதே தீமை நம்மை வந்தடையும். மேலும் தொடக்க நூல் 9ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் வானவில்லை உண்டாக்குகிறார். மேலும் தொடக்க நூல் 9ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் வானத்தில் ஒரு வானவில்லை நிறுவுகிறார். அந்த வானவில் வானத்தில் தோன்றும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இன்றைய தொடக்க நூலிலிருந்து நான் அறிந்து கொண்டதை உங்களுக்கு கூறுகிறேன். நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பேழை செய்து அந்த பேழைக்குள் சென்றதால் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களை பழுகி பெருக செய்கிறார். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிய இறைவனுக்கு நன்றியாக அவர் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொற்படி நடக்க வேண்டும். அவ்வாறு நடக்கும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டுள்ளோம். அதனால் நாம் தீமை என்பதை செய்யக்கூடாது. நன்மை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் நம்மிடமும் தீமைதான் வந்து சேரும். இப்பொழுது திருப்பாடல்கள் அதிகாரம் 1 வாசித்து அறிந்து கொள்வோம். நற்பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும்.
இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் ஆழமாக சிந்திக்கும் போது ஒவ்வொன்றும் நாம் நேர்மையான வழியில் வாழ வேண்டும் என்றுதான் கூறுகிறது. நாம நினைக்கலாம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க பண்ற தீமையை நான் செய்யலாம், ஆனா நான் அவங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்க முடியாது. நீங்க நல்லவர்களோடு சேர்ந்து இருந்தால்தான் நன்மை செய்ய முடியும். தீயவர்களோடு அல்லது தீய பழக்கங்களை உடையவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்காவது நீங்களும் அந்த தீமைக்கு அடிமையாகி விடுவீர்கள், அல்லது அவர்கள் காட்டுகிற அந்த தீய வழிகளை பின்பற்ற நேரிடலாம். அதனால்தான் நாம் தீமை செய்கிறவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை கூறுகிறது. மேலும் எப்பொழுதும் இறை வார்த்தையை தியானிக்கக்கூடிய மக்களாக, இறை வார்த்தையை சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பசுமையான நிலத்தில் உள்ள மரத்தை போல ஆசீர்வதிப்பார். பசுமையான நிலத்தில் உள்ள மரம் எப்பொழுதும் கனி தந்து செழுமையாக இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்வும் செழுமையாக இருக்கும். அதனால் ஆண்டவர் கூறுகிறபடி தீமை செய்யாமல் நன்மை செய்து வாழ்ந்து நேர்மையான வழியில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு மறைவானது எதுவும் இல்லை. இன்று முதல் நீங்கள் தீமையை விட்டு விலகி நன்மையான வழியில் வாழ பழகி கொள்ளுங்கள். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நீங்கள் விவிலியத்தை வாசிக்கும் போது உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டு வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது அடுத்த முறை நீங்கள் வாசிக்கும் போது அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். அநேக மக்கள் திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தில் சேர்ந்து என்னோடு சேர்ந்து இறைவார்த்தை வாசிக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் அநேக மக்கள் இதை போல இறைவார்த்தை வாசித்து பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.